ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நெய் எப்படி காய்ச்சிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து நான் 1/2 கிலோ அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். நெய் காய்ச்சிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு அதில் வந்து நம்ம வெண்ணெயை ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்ணெய் நல்லா உருக ஆரம்பிச்சிடும். இது ஃபுல்லாக எல்லாம் உருகுனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நல்லா பபிள்ஸ் வந்து கொதிக்க ஆரம்பிக்கும். அப்பப்போ ஒரு டைம் மட்டும் கரண்டி விட்டு கிளறிக்கிங்க. ரொம்ப கரண்டி போட்டு நம்ம கிளற வேண்டியதில்லை. நல்லா கொதித்து நம்மளுக்கு மேலே நல்லா நுர கட்டி வரும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்படியே கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நுர வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா திக்காக இருந்த வெண்ணெய் வந்து உருகி அப்படியே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு மாற ஆரம்பிக்கும். இந்த நுரையெல்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் கலராக வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இதில் முருங்கைக்கீரை இல்லை கருவேப்பிலை உங்கள்கிட்ட எது இருக்கோ அது போட்டுக்குங்க. நான் வந்து 1 ஸ்பூன் முருங்கைக்கீரையினுடைய பொடி போடுறேன். எப்போவுமே வந்து நெய்யுக்கு வந்து நீங்கள் முருங்கைக்கீரை போட்டிங்கன்னா தான் நல்லா வாசமாக இருக்கும். மற்ற எல்லாத்த விடமும் முருங்கைக்கீரையை தான் வந்து உங்களுக்கு நெய்க்கு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் முருங்கைக்கீரை இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணுங்கள். முருங்கைக்கீரை ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு நுரையெல்லாம் குறைஞ்சிட்டு அப்படியே லைட்டாக அடியில் தங்க ஆரம்பிக்கும். இப்போ இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நுரையெல்லாம் அப்படியே வந்து குறைஞ்சிட்டு நம்மளுக்கு நெய் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த நெய்யை வந்து நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் வடித்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் நெய்யை வடித்து ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அது நல்லா வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. துளி கூட ஈரம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் வடித்து ஸ்டோர் பண்ணுற நெய் வந்து நீங்கள் வெளியிலே வச்சுருந்தாலும் 1 or 2 months வரைக்கும் எதுவுமே ஆகாது. நீங்கள் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஈஸியாக நீங்கள் 1/2 an hourக்குள்ளே இதை வந்து ரெடி பண்ணிடலாம். ரொம்ப மணமாகவும் இருக்கும். இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா திக்காயிரும். ஆனால் வந்து நம்ம எப்போவுமே வந்து நெய் பரிமாறுறப்ப நெய்யை வந்து உருக்கி தான் பரிமாறணும். அப்போ தான் வந்து நெய்யோட மணமும் சுவையும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.